தன்னை சாதி என்கிற குறுகிய வட்டத்தில் தமிழக மக்கள் சுருக்கிவிட்டார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கவலையுடன் தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் எழுதிய போர்கள் ஓய்வதில்லை என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன், விஜிபி குழும தலைவர் விஜி சந்தோஷம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், தன்னை சாதி என்கிற குறுகிய வட்டத்தில் சுருக்கி விட்டார்கள் என்று வேதனையுடன் தெரிவித்தார். மும்மூர்த்திகள் தன்னிடம் வந்து வரம் கேட்டால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்பேன் என்றும் அவர் கூறினார். அப்பொழுதெல்லாம் சொல்லுவதுண்டு, ராமதாஸ் நீ யார் அப்படி என்று கேட்டால், நான் அடிப்படையிலே ஒரு விவசாயி, நான் ஒரு டாக்டர், அதன் பிறகு அரசியல்வாதி. அரசியல்வாதி என்றால் இது வித்தியாசமான அரசியல்வாதி. எந்த பதவிக்கும் எக்காலத்திலும் போக விரும்பாத, தேவையில்லாத, தேவையற்ற ஒரு அரசியல்வாதி. மக்களுக்காக செய்வது. ஆனால் என்னை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து விட்டார்கள். ஜாதி ஜாதி அல்ல, அந்த ஒரு குறுகிய வட்டத்திலே. இதில் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தெரு வழியாக, வன்னியர்கள் வாழ்கின்ற ஒரு ஊர் வழியாக ஒரு படத்தை, அழுகிய படத்தை போகக்கூடாது என்ற நிலையிலே தான் நான் அதை தோளிலே சுமந்து சென்றது ஜாதியா? முதலாக தமிழ்நாட்டிலே இரட்டை கோளை முறையை ஒழித்தது ஜாதியா? எனக்கு பொறுப்பு வேண்டாம், பதவி வேண்டாம், சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாது என்று யாராவது சொல்லுவாங்களா? சொல்லி இன்னைக்கு இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இதுக்கு முன்பு. எந்த பொறுப்பும் இல்லாமல், எந்த பதவியும் இல்லாமல். ஒருத்தர் மகாத்மா காந்தி, அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன், இன்று மருத்துவர் ஐயா. இந்தியாவிலே 3 பேர் தான். தந்தை பெரியார் கூட ஈரோடு மாநகராட்சியில தலைவராக இருந்தார். மது ஒழிப்புக்காக, மது ஒழிப்புக்காக. இன்னைக்கு இந்தியாவிலே அவரை போன்று யாரும் செய்தது கிடையாது. தொடர்ந்து இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறார், இன்னும் செய்துட்டு இருக்கிறார். அவர் மட்டும் இதை கொண்டு வரல, இந்த போராட்டத்தை கொண்டு வரலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இதை ஏற்றிருக்க மாட்டாங்க. கொள்கை ரீதியில இன்னைக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. ஐயா சொல்றது என்ன, கடைய முடியா? பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.